ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காகவும் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஓகே, இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி நீங்களாகவே உருவாக்குறது, ஹவு டு ஃப்ரேம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம எப்படி நீங்களாகவே உருவாக்குறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இஃப் யூஆர் அ பிகினர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இங்கிலீஷில் கோர்வையாக ஒரு சென்டென்ஸ் அமைச்சு பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த கிளாஸில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கும் நம்ம பேசக்கூடிய நம்முடைய தமிழ் சென்டென்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்கிலீஷ் சென்டென்ஸ், தமிழ் சென்டென்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சாதாரணமா தமிழ்ல நீங்க சொல்றீங்க, அவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்றீங்க. அவன் இங்க வந்தான். ஸோ இது சாதாரணமான ஒரு தமிழ் சென்டென்ஸ், அவன் இங்க வந்தான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ஒரு முடிஞ்ச ஒரு விஷயம். அவன் இங்கே வந்தான் அப்படிங்கிறது பாஸ்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஹீ அப்படின்னு சொல்லுவோம். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். அவன் வந்தான் அப்படின்னா ஹி கேம். ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்க. ஸோ அவன் அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்யறவங்க தான். யார் அது? சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு அப்படி இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ வந்தான் அப்படிங்கிறது வேர்ப். இங்கிலீஷ்ல அது ரெண்டாவதா தான் வரும். அது இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, இப்போ தமிழ்ல அவன் இங்கே வந்தான் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க எப்படி சொல்ல முடியுமா? அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஹீ இங்கேனா ஹியர், வந்தான் அப்படின்னா கேம். இஸ் இட் கரெக்ட்? ஹீ ஹியர் கேம். நோ, இட் இஸ் ராங். ஓகே, இங்கிலீஷ்ல சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். குட்டி குட்டியான சென்டென்சஸை நீங்களாவே எப்படி உருவாக்குறது, அதோட ஸ்ட்ரக்சர் மாறாம அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ தமிழ் வழியா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். பட் ஆனா தமிழ் மாதிரியே நம்மளால பேச முடியாது. இங்க பாருங்க, அவன் இங்கே வந்தான், ஹீ ஹியர் கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீ கேம் ஹியர். அவன் ஸ்கூலுக்கு வந்தான், ஹீ கேம் டு ஸ்கூல். இதை he to school came அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல எப்பவுமே ஒரு செயலை யார் செஞ்சாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. தமிழ்லையும் அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, சப்ஜெக்ட். ரெண்டாவது இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படின்னா, அவங்க எந்த செயலை செஞ்சாங்களோ அது ரெண்டாவது வரும். ஓகே, மூணாவது அந்த ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன், எங்கே, எதை, அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கும் பாத்தீங்களா. மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட்லாம் இந்த வேர்புக்கு அப்புறமா வரும். ஓகே, இதுதான் பேசிக்கா இங்கிலீஷ்ல நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, யாராவது புதுசா உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா எப்படி பேசி சமாளிக்கிறது, குட்டி குட்டியான சென்டென்சஸ் எப்படி பேசுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஒரு சென்டென்ஸ்னா எப்படி இருக்கணும், பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறவங்க யாருன்னா ஒரு செயலை செய்யறவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ப். ஸோ வேர்ப் அப்படிங்கிறது என்ன செயலை செய்யறோமோ அதுதான் வேர்ப். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, ஸோ செயலை செய்யறவங்க சப்ஜெக்ட், ரிசீவ் பண்றவங்க தான் ஆப்ஜெக்ட். எந்த செயல் செய்யப்படுகிறதோ அது வேர்ப். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிள் சென்டென்சஸ் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நான் சாதம் சாப்பிடுகிறேன். நான் சாதம்னா ரைஸ். ஓகே, நான் சாதம் சாப்பிடுகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் என்ன சாப்பிடுறேன்? சாதம் சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாப்பிடுற செயலை செய்யறவங்க யாரு? நான். இதுதான் சப்ஜெக்ட். என்ன செயலை பண்றேன்? சாப்பிடுறேன். இது வேர்ப். என்ன சாப்பிடுறேன்? இதுதான் ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன். நான் எதை சாப்பிடுகிறேன், என்ன, எதை, யாரை, யாருக்கு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஆப்ஜெக்ட்.
நான் சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றேன், அதான் ஆப்ஜெக்ட். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், நான் விளையாடுறேன், என்ன விளையாடுறேன், கிரிக்கெட். அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான், ஸோ அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஹெல்ப் அப்படிங்கிறது verb. யாருக்கு, எனக்கு. ஸோ மீ இஸ் an ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ என்ன, எதை, யாரை, யாருக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ ஹூ ரிசீவ்ஸ் an action, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும். இங்க யார் சப்ஜெக்ட், நான் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ ஐ, அந்த சப்ஜெக்ட் நேரம் எழுதுங்க. சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறதா verb. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, eat. நான் என்ன சாப்பிட்றேன், அது ஆப்ஜெக்ட், ரைஸ். ஐ ஈட் ரைஸ், நான் சாதம் சாப்பிடுகிறேன். நெக்ஸ்ட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க, நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், அதை எப்படி சொல்லலாம், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். வெரி சிம்பிள். யார் விளையாடுறா, நான் தான், அந்த செயலை செய்யறது நான். ஸோ நான், ஐ. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, பிளே. என்ன விளையாடுறேன், கிரிக்கெட். தட்ஸ் இட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் வந்து குட்டி குட்டியான சென்டென்சஸ். அப்போ இங்கிலீஷ்ல பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், அந்த செயலை ரிசீவ் பண்றவங்க இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் பிரியாணி சமைக்கிறேன், அவன் இங்க வரான், நான் காலேஜுக்கு போறேன், அவன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறான். இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் குட்டி குட்டியா எழுதி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவா வந்து யார்கிட்டயே நீங்க பேசும்போது ஒண்ணு நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கிற விஷயத்த பத்தி தான் பேசுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை டென்ஸ்ன்னு சொல்லி நான் அவங்களை குழப்ப விரும்பல. இப்போ நடக்கிற விஷயங்களை பத்தி பேசுறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு சின்ன ரூல் நம்ம அப்ளை பண்ணுவோம். அது உங்களுக்கே தெரிஞ்ச ரூல் தான். அதை நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஓகே? ஸோ வெரி வெரி சிம்பிள் ரூல். ரொம்ப கஷ்டமான ரூல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரூல் தான். ஈஸியா ஞாபகமும் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நமக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் அண்ட் நேம். ஓகே? சோ இதுல வந்து நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வரும்போது அந்த வேர்பு கூட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. அந்த வேர்ப் மட்டும் அப்படியே வரும். இதே இது அவன், அவள், அது, அதுக்கப்புறம் நேம் வரும்போது நம்ம வேர்போட என்ன சேர்க்கணும் அப்படின்னா எஸ் சேர்க்கணும், அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டியிருக்கும், அல்லது ஐஇஎஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். அந்த ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட்லி வந்து நம்ம எஸ் தான் சேர்க்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்கான ஒரு ரூல். நம்ம இதை வச்சு நான் உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, கேட்கட்டுமா? இங்க பாருங்க, அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிவி பாக்குறாங்க. இது எப்படி நம்ம சிம்பிளா சொல்றது? இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அப்படியே சொல்லுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. ஓகே? சோ தே முதல்ல சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. அடுத்து வேர்ப் என்னது? பாக்குறது. டிவி பாக்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? வாட்ச். நமக்கு தே வந்திருக்கு. சோ வேர்பை நம்ம அப்படியே தான் போடணும். எஸ்சிஎஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? சோ வாட்ச் டிவி. தே வாட்ச் டிவி. அவங்க டிவி பாக்குறாங்க. நெக்ஸ்ட், அவன் டிவி பார்க்கிறான். இது எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் டிவி பார்க்கிறான் அப்படின்னு இருக்கு. இது எப்படி சொல்லுவீங்க? அவன் டிவி பார்க்கறான். கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவன் அப்படின்னு வந்திருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? he. சோ he வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து verb தான் வரும். இங்க எது verb? பார்க்கிறது. சோ watch. இங்க he வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். சோ வாட்சோட நம்ம எப்பவுமே இஎஸ் தான் சேர்க்கணும். அதான் ஸ்பெல்லிங் கரெக்ட். he watches TV. சோ எத்தனை பேர் நம்ம இப்படி கரெக்டா பேசுறோம்? he watches TVன்னு சொல்றோமா? நோ.
ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பத்தி பேசும்போது நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து we are focusing on subject, verb and object. Got it? இங்க பாருங்க, அவன் பாக்குறான், they watch, முடிஞ்சிருச்சு. என்ன பாக்குறான், அதுக்கான பதில் இங்க இருக்கு, டிவி is an object. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் எழுதி போடுறேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் புத்தகம் வாசிக்கிறாள். அவள் புத்தகம் வாசிக்கிறாள் அப்படின்னு இருக்கு. அவள் புக் வந்து ரீட் பண்ணுகிறாள். இது எப்படி சொல்லுவீங்க? அவள் புத்தகம் வாசிக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? வாட் டஸ் ஷி டூ அப்படின்னு கேக்குறாங்க. அவள் புத்தகம் வாசிக்கிறாள் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? அவள். என்ன பண்றாங்கிறது verb, ஸோ அது வாசிக்கிறாளுங்கிறது verb. என்ன வாசிக்கிறாள்? புத்தகம், அது ஆப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷ்ல என்ன ஆர்டர்ல வரணும்? சப்ஜெக்ட், verb and object. ஸோ ஃபர்ஸ்ட் அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. verb என்னது? வாசிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல read. she வந்ததுனால verb கூட நம்ம இந்த மூணுல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். இந்த ரீடுக்கு வந்து நம்ம எஸ் சேர்த்தாலே போதும், ஸ்பெல்லிங் கரெக்டா வந்துடும். she reads. she readன்னு சொன்னா தப்பு, ஓகேவா? she reads புத்தகம், a book. சிங்குலரா இருக்கணும், நம்ம ஏ போட்டிருக்கோம், a book. she reads a book. she reads a book. அவள் புத்தகம் வாசிக்கிறாள். நெக்ஸ்ட், அவன் கார் ஓட்டுகிறான். அவன் கார் ஓட்டுறான். எப்படி சொல்லுவீங்க? அவன் கார் ஓட்டுகிறான். ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இங்கிலீஷ்ல என்னது? he. ஸோ he வந்திருக்கு. அப்படி வந்தாலும் நம்ம வேர்போட என்ன சேர்ப்போம்? இந்த மூணுல ஏதாவது ஒன்று சேர்ப்போம். நெக்ஸ்ட் வேர்ப் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓட்டுகிறான்ங்கிறதான் வேர்ப். இங்கிலீஷ்ல என்னது? drive. அதோட எஸ் சேர்த்தா போதும். he drives. he drives கார் அப்படிங்கிற சிங்குலர், ஸோ ஏ போடணும். he drives a car. he drives a car. he driveன்னு சொன்னா தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், நான் வீட்டுக்கு வருகிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு வரியா? ஆமா, நான் வீட்டுக்கு வரேன். நான் வீட்டுக்கு வருகிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட், ஐ. verb வந்து வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். ஐ கம். நான் வருகிறேன். எஸ் சேர்க்க கூடாது தேவையில்லாம, ஓகேவா? ஐ கம். வீட்டுக்கு அப்படின்னா ஹோம். டு ஹோம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஹோமுக்கு முன்னாடி டூ வராது. ஐ கம் ஹோம். நான் வீட்டுக்கு வருகிறேன். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி நீங்க என்னென்ன பண்றீங்களோ, இல்ல மத்தவங்க என்னென்ன பண்றாங்களோ, இதை வச்சே நீங்க வந்து பேசி மேனேஜ் பண்ணலாம். கண்டினியூஸ் டென்ஸ் எனக்கு தெரியல, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எனக்கு தெரியல, நான் எப்படி என்னால மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் கோ வித் திஸ் ஒன். இதை வச்சே நீங்க வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க, மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க வந்து சிம்பிளா சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். செகண்ட், நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ், நீங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி verb இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பி verbs ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பி verbs வந்து நம்ம எதுக்காக கத்துக்கிறோம்? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பி verbsோட யூசஸ் வந்து என்னன்னா, யூசேஜஸ் வந்து, ஸோ நம்ம என்னவாக இருக்கிறோம், எங்க இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு. பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து பி verb. அதுல மிக முக்கியமான மூணு பி verb நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, இதுல எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட் வந்துடும். ஒரு அவங்க ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசுறோமோ அந்த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 3 பி verbs, am, is, are. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வரும். கடைசியா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட். ஓகே, சப்ஜெக்ட் வரும், அடுத்து am, is, are, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வரும், கடைசி காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸை வந்து முழுமை அடைய செய்யக்கூடிய ஒரு வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு சென்டென்ஸை முழுமை அடைய செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. சென்டென்ஸை முழுமை அடைய செய்யறது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். இந்த am, is, are எதுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத பாருங்க. ஐ வந்தா நமக்கு am வரும். யூ, வி, தே ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆர் வரும். he, she, it நேம் வந்தது அப்படின்னா நமக்கு இஸ் வரும். இதான் பேசிக்கான ரூல். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான்
சந்தோஷமாக சின்ன சென்டென்ஸ் தான். நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, இது இங்க வந்து நான் எப்படி இருக்கேன், என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, நான் இப்ப எப்படி இருக்கேன், என்னோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. அதான் வந்து பி வெர்ப். எழுதலாமா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ். இங்க பாருங்களேன், நான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து வந்து இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க தான் சூஸ் பண்ணணும். இங்க வந்து ஐ வந்திருக்கு, ஸோ நம்ம அதுக்கு ஆம் போடணும். ஐ ஆம். இதோட ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமையடைதா? இங்க பாருங்க, ஐ ஆம், நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுதா? எதுவுமே இல்லை. ஸோ இதோட ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை அடையவில்லை. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சென்டென்ஸ் தான், பட் இட் நீட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அப்படி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். அது அட்ஜெக்டிவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், அப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் தான் மோஸ்ட்லி வரும். முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா? சந்தோஷமாக. இப்ப இந்த ஹாப்பிங்கிறத நான் இங்க போட்டுறேன். இப்ப ரீட் பண்ணி பாருங்க. ஹாப்பிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அந்த அளவுக்கு டீட்டெயிலா நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேணாம். ஹாப்பிங்கிறது இந்த சென்டென்ஸை முழுமையடைய செய்யுது. ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ ஆம் போட்டா முழுமையடையாது, ஹாப்பி போட்டா முழுமை அடைஞ்சிருது இல்லையா? அதான் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் மருத்துவராக இருக்கிறான். அவன் மருத்துவராக இருக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கேன். அவன் டாக்டரா இருக்கான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் என்னவா இருக்கான் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா? அதான் பி வெர்ப். ஓகே, ஸோ இங்க பாருங்க, அவன் இதான் சப்ஜெக்ட், இங்கிலீஷ்ல ஹீ. ஸோ ஹீ வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? இஸ் தான் வரும். ஸோ ஹீ இஸ். முழுமை அடைதா சென்டென்ஸ்? ஹீ இஸ், அவன் இருக்கிறான். முழுமை அடையல. என்னவா இருக்கான்? மருத்துவராக, அ டாக்டர். ஓகே, ஒரு சிங்குலர் நவுனா இருந்தது அப்படின்னா அந்த சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏ அண்ட். ஸோ ஆர்டிகல்ஸ் கிளாஸ் வந்து நீங்க இன்னும் கத்துக்கல அப்படின்னா கத்துக்கோங்க. தனியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா கத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ டாக்டர், அவன் மருத்துவராக இருக்கிறான். அடுத்த எக்ஸாம்பிள், அவள் வீட்டில் இருக்கிறாள், அல்லது அவர்கள் வச்சுக்கோங்களேன். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவங்க வீட்டில் இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ஸோ அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. தே வந்து என்ன வரும்? ஆர். தே ஆர் வீட்டில். இந்த வார்த்தையை போட்டாதான் சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும் இல்லையா? வீட்டில் அப்படின்னா அட் ஹோம். தட்ஸ் இட். தே ஆர் அட் ஹோம், அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு. ஸோ இட் இஸ் ஹாட் டுடே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. ஓகே, ஹீ இஸ் அ சிங்கர். ஓகே, செந்தில் இஸ் அ டீச்சர். இந்த மாதிரி நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க. ஸோ ஆம், இஸ், ஆர், இந்த மூணுமே வந்து பி வெர்ப்ஸ். எதுக்காக யூஸ் ஆகுது? நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, என்னவாக இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ்? முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? நம்ம இப்ப என்ன பண்றோம், மத்தவங்க என்ன பண்றாங்க, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பி வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இங்க பாருங்க. நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்க தயாரா இருக்கோம். ரைட்? நம்ம எப்படி இருக்கோம்? தயாரா இருக்கோம். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நாங்கள் சப்ஜெக்ட், வி. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஈஸியா இருக்கா? நிறைய பேர் புரிஞ்சு ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க லைக் பண்றது மூலமா இந்த கிளாஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? ஸோ வி வந்திருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆர் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, வி வந்தா நம்ம ஆர், ஏன்னா ப்ளூரல். வி ஆர் தயாராகங்கிறது காம்ப்ளிமெண்ட். வி ஆர் போட்ட ஒரு சென்டென்ஸ் முழுமை அடையல. அந்த ரெடி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பாருங்க, முழுமை அடைஞ்சிடும். வி ஆர் ரெடி, நாங்க தயாரா இருக்கோம். அவள் பிஸியாக இருக்கிறாள். அவள் வேலையா இருக்கா, பிஸியா இருக்கா. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ
ஷீ வந்திருக்கு, நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ், இது அப்படியே போட்டேன் ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, பிஸி. ஷீ இஸ் பிஸி, அவள் வேலையாக இருக்கிறாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து எதுவுமே போடக்கூடாது, ஏ ஆன்லாம் போடக்கூடாது. ஏன்னா அட்ஜெக்டிவ்ஸ், நவுன் பெயர் சொல்லுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த மாதிரி ஏ ஆண்ட் எல்லாம் வரும். ஓகேவா? நீங்கள் நல்ல மனம் கொண்டவர் அல்லது நீங்கள் அன்பானவர், நீங்கள் அன்பானவராக இருக்கிறீர்கள், அதெல்லாம் எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, நீங்கள் அப்படின்னா யூ வந்தனால என்ன வரும்? ஆர். ஓகே, ஸோ யூ ஆர் கைண்ட். கைண்ட்னா அன்பானவர், நல்ல மனம் கொண்டவர், அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். யூ ஆர் கைண்ட், நீங்கள் அன்பானவர் அல்லது நல்ல மனம் கொண்டவர். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா? இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த பி வேர்ப்ஸையும் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எல்லாம் உருவாக்கணும் இல்லையா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே இப்பவே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க, நீங்க சூப்பரா பேசிடலாம். நம்பிக்கை வருதா இங்கிலீஷ் பேசிடுவோம் அப்படின்னு? இப்படியே உங்களுக்கு நிறைய கிளாஸ் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சென்டென்சஸ்ல இருந்து பெரிய பெரிய சென்டென்சஸ் வரைக்கும் எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். ஓகேவா? இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் தான். எழுதுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க கமெண்ட்ல. ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டெஸ்ட். இங்க பாருங்க, ஒரு 6 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். எல்லாமே ஈஸியான சென்டென்சஸ் தான். அவன் ஆப்பிள் சாப்பிடுகிறான், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறோம், அவள் உணவு சமைக்கிறாள், நான் தண்ணீர் குடிக்கிறேன், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவன் என்னுடைய நண்பன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். இதை வந்து நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க, நீங்களும் சிம்பிளா எழுதிடலாம். ஆன்சர் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அல்லது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணுங்க, உங்களோட இஷ்டம். ஆனா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஆப்பிள் சாப்பிடுகிறான். எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்? சிம்பிள் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இங்க பாருங்க, சப்ஜெக்ட் யாருங்க? அவன், இங்கிலீஷ்ல ஹீ. ஆப்பிள் சாப்பிடுகிறான், நெக்ஸ்ட் என்ன வரும்? வேர்ப், சாப்பிடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அப்படியே போட்டக்கூடாது, ஏன்னா ஹீ ஷீட் வந்தா இந்த வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஸோ ஹீ ஈட்ஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிகிள் சேர்க்கணும். ஸோ an apple, ஏன்னா இது வந்து வவல் ஆரம்பிக்குது, அதனால நம்ம an போட்டிருக்கோம். He eats an apple. He eats an apple. இது ரெண்டே சேர்த்தான் வாசிக்கணும் எப்பவுமே, an apple. நெக்ஸ்ட், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறோம். நாங்க வீட்டை கிளீன் பண்றோம். அது எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சப்ஜெக்ட், we, verb என்னது? சுத்தம் செய்யறது, அதுக்கு இங்கிலீஷ்ல கிளீன். we clean, எஸ் சேர்க்கணுமா? கூடாது, ஏன்னா he sheet வந்தாதான் சேர்ப்போம் இல்லையா? we clean, வீடுனா என்னது? house, the house. we clean the house, நாங்க வீட்டை கிளீன் பண்றோம். நெக்ஸ்ட், அவள் உணவு சமைக்கிறாள். அவள் உணவு சமைக்கிறாள், அவள் அப்படின்னு வந்திருக்கு, சப்ஜெக்ட் தான் she. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? குக், அதோட எஸ் சேர்க்கணும், ஏன்னா she வந்திருக்கு. she cooks, இந்த ரூல் மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதானே, நீங்க தான் கிங்கு. she cooks, உணவு, food. he cooks food, அவள் உணவு சமைக்கிறாள். நெக்ஸ்ட், நான் தண்ணீர் குடிக்கிறேன். நான் தண்ணி குடிக்கிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான், ஐ, குடிக்கிறேன் அப்படின்னா ட்ரிங்க், என்னது? வாட்டர். I drink water, நான் தண்ணீர் குடிக்கிறேன். இது அவன் தண்ணீர் குடிக்கிறான் அப்படின்னா he drinks water. நெக்ஸ்ட், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இங்க பாருங்க, இது வந்து பி வெர்ப் பேரு, அவங்க எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க. சோ அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ் என்னது? தே வந்தனால ஆர் போடுறீங்க. தே ஆர், காம்ப்ளிமெண்ட் என்னது? சந்தோஷமாக, ஹாப்பி. தே ஆர் ஹாப்பி, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான். அவன் என் ஃப்ரெண்டா இருக்கான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் அப்படின்னா he is போடுறீங்க, முழுமை அடையாது. மை ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை சேர்த்தா முழுமை அடைஞ்சிருக்கும், காம்ப்ளிமெண்ட். he is my friend, அவன் என்னுடைய நண்பன். அவ்வளவுதாங்க, நிறைய பேர் ஃபுல் மார்க் எடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். 6 out of 6. எப்படி இருந்தது இந்த கிளாஸ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சொல்லப்போனா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் திஸ் லெசன். இந்த லெசன்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க, டெஃபினெட்லி யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிடுவீங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஐ ஹாவ் ரிட்டன் 3 சென்டென்சஸ். நான் வீட்டிற்கு போகிறேன், அவன் சோர்வாக இருக்கிறான், அவள் ஆங்கிலம்
பேசுகிறாள். ஓகே, எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் பேசும்போது அதுக்கு டாக்ங்கிற வேர்ப் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ் பேசுங்க, நிச்சயமா உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்டா இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மாறாம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ அதனால மறக்காம டெய்லி நம்ம சேனலை பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.